இன்னைக்கு நம்ம சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்லிக் பிரெட் பண்றதுக்கு இந்த மாதிரி பூண்டு எடுத்து இந்த மாதிரி திருவுற இது வச்சு நல்லா நெய்ஸா திருவிக்கங்க. அந்த கேரட் சீவுறதுல இந்த மாதிரி பொறுமையா சீவிக்கங்க. நல்லா இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும். இது ஒரு எந்த அளவுக்கு பிரெட்டுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு நல்லா உரிச்சு எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பூண்டு பல்ல எடுத்து செஞ்சீங்கன்னா ஒரு 4 பிரெட்டுக்கு செய்யலாம். இப்போ இந்த அளவு நான் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு கலக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்போ இந்த பட்டர்ல பூண்டெல்லாம்